பார்த்து ஜாக்கிரதையாக தான் வரணும்னு. இப்போ பாருங்க ஒரு வண்டி எப்படி நிற்குது. இந்த கேப்ல தான் வந்து சொல்றாங்க மல்லாடி லோடு போறியா அப்படின்ட்டாங்க. மாம்பழ வண்டி 9 பாலத்துக்கு மேலே கவுந்து போய் கிடக்குது. 2 சப்பாத்தி வந்திருக்கு. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நாப்பாளையம் பிரிட்ஜ் ஏறி இறங்கி சர்வீஸ் ரோட்டில் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன். போன லோடு பார்த்தீங்கன்னா ஒரே தலைவலி பிடிச்ச லோடாக இருந்தது. ரிட்டர்ன் வர்றது இந்துஸ்தான் யூனியன் லிவர்லேருந்து சோப்பு லோடு ஏற்றிட்டு எம்டி பாண்டு முடிகிற ரேஞ்சில் கொண்டு வந்து இறக்கிட்டு எப்படியோ ஒரு வழியா ஏதோ கரெக்ட் பண்ணி இறக்கிட்டு வந்தாச்சு. இறக்கிட்டு வந்து இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் இது லோடு எதுவும் சொல்லலை, ஈவினிங் மேலே தான் சொல்லுவாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரேக் அடிக்கும் போது லைனிங்கில் வந்து டப்பு டப்புன்னு சவுண்டு வருது. அது மாதவரத்தில் செஞ்ச இடத்துல போகலாம் பார்த்தா ஒரு விசேஷமாக வந்து ஊருக்கு போயிட்டாராம். அவர் வர ஒரு 4 நாள் ஆகுன்றாரு. பின்னாடி இன்னொரு 3 கிலோமீட்டர் போனோன்னா சிக்கால் வரும். சிக்கால் சிஎஃப் தாண்டினோடனே மொண்டக்கார சிக்னல்லாம் தாண்டி போனோன்னா ஒரு மெக்கானிக் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன். இன்னொரு 1 மணி நேரத்தில் நான் வந்துடுவேன், அப்புறமா கிளம்பி வாங்க அப்படின்னு இருக்காங்க. போயிட்டு அந்த வீல் மட்டும் கழட்டி என்ன பண்ணுறாங்க, எதனால பிரச்சனை அந்த மாதிரி சவுண்டு வருதுன்னு பார்த்துட்டு அது வரைக்கும் வேலையை முடிப்போம். அதுக்கப்புறம் லோடு என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ரைட், வாங்க மெக்கானிக் ஷெட்டுக்கு போகலாம். நான் ஒன்று வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரமாக ஆயிடுச்சுன்னா வண்டி மறுபடியும் நிப்பாடுதான் இடம் கிடைக்காது. வேலையை போய் பார்க்கணும், ஏன்னா அப்படியே வச்சுட்டு ஓட்ட முடியாது. அது ட்ரம்மு லைனிங்கு அப்புறம் மறுபடியும் நடத்தினா எதனா பெருசாக பிரச்சனை வச்சிடும். ஜாக்கி போட்டு ஏற்றி நிப்பாட்டி இருக்கேன். வண்டி பஞ்சர் நடமாடும் பஞ்சர் வண்டி வரும், வந்து எதனா கழட்டும். ஒரு வேலை செய்கிறோன்னு ஒரு வேலை செஞ்சால் இது எத்தனை வேலை வைக்கிது பாருங்க நமக்கு மட்டும். இந்த டயரு ஒரு 20% ஓடி போச்சு. அந்த பக்கம் இந்த எக்ஸ்ட்ரா தேஞ்சிடுச்சு. பஞ்சர் வண்டி வரும்னு பார்த்தா வரவே இல்லை. நான் வேறு இடத்துக்கு தூக்கிட்டு வந்துடுற வண்டியை லைட்டாக லூஸ் பண்ணி கைட்டு வச்சு எடுத்துன்னு போகலாம். அப்படியே மெதுவாக ஓட்டின்னு போகலாம். நல்லா கொண்டு லூஸ் பண்ணி கைட்டு வச்சிருக்கு. மெதுவாக தட்டு போக வேண்டியதான், என்ன ஆகாது. வண்டி வரும்னு பார்த்தா வண்டி வரவே இல்லை. அதுக்காக எவ்வளோ நேரம் நின்று கிடக்குது அங்கே. கொஞ்சம் தூரம் தானே, அப்படியே சர்வீஸ் ரோட்லேயே ஆப்போசிட்டில் போகலாம். இல்லைனா எங்கே போய் வரணும்னா சிக்கால் இருக்குது பாருங்கள், சிக்காலுன்ற பாருங்க, காமராஜர் போட்டு திரும்புகிற இடத்துல போய் யூட்டர்ன் போட்டு வரணும். டோருக்கு மெக்கானிக் ஷெட், அதுக்கு எதுக்கு அவ்வளோ தூரம்?
டயரை உருவி வெளியே வச்சுருக்கேன். டூல்ஸ் எடுத்துன்னு வந்து வச்சுருக்காங்க, கழட்டி பார்க்கட்டும். அதுக்கு என்ன கருப்பு லைனிங் அடிக்கணும், வெள்ளை லைனிங் அடிக்கணுன்றாங்க. மாற்றி அடிச்சிட்டிங்க, அதனால தான் சவுண்டு வருதுன்றாங்க. அவங்க சொன்னதான் அடித்தோம், இது பண்ணுறோம், இதுலேயும் இவ்வளோ கோளாறு வருதா? சரி ரைட்டு, இது இப்போ இந்த ஸ்ப்ரிங்கு போயிட்டு வாங்கிட்டு வர போயிட்டுருக்கேன். இது மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு. 190 ரூபா ஸ்ப்ரிங்கு. சரி ஏதோ ஒன்று வாங்கியிருக்கேன், போய் போட்டு பார்ப்போம். இந்த ட்ரம்மு தூக்கி அந்தாண்ட போட்டு பார்க்க போகிறோம். டயர் மாட்டியாச்சு, ரெண்டு பக்கமும் சுற்றியும் பார்த்துட்டேன், பிரேக்கும் டைட் வச்சு சுற்றி பார்த்துட்டேன். வேலையை முடிச்சிட்டேன், ஒரு ரவுண்டும் போய் வந்தாச்சு. சவுண்டு எதுவும் வரல. நம்ம லோடு வண்டிக்கு ஓட்டி சவுண்டு வருதான்னு பார்ப்போம். முன்னே எம்டி வண்டிக்கே வந்தது, இப்போ வரல. என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கை கழட்டிட்டு உள்ளே வந்து கேம்போட ஒரு வாஷர் ஒன்று கொடுத்தாங்க. அப்புறம் வந்து நம்ம ஸ்ப்ரிங்கு வாங்கினோம் பார்த்தீங்கன்னா, அது அதோட ஸ்ப்ரிங்கு இல்லையா, டாட்டாவோட ஸ்ப்ரிங்கை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களே போயிட்டு கொடுத்துட்டு 2 ஸ்ப்ரிங்காக வாங்கினாங்க. 2 சைடுக்கும் 2 ஸ்ப்ரிங்கும் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து மாட்டிட்டு ஒரு ரவுண்டு போய் செக் பண்ணிட்டு வந்தேன். சும்மா வீல் போல்டு போய் டைட்டு வச்சுருக்கேன். இங்கேருந்து போயிட்டு மிஷின் டைட் வச்சுட்டு அதுக்கப்புறம் லோடு என்ன சொன்னால் கிளம்பலாம். மொத்தமாக எவ்வளோ ஆச்சுன்னா, லேபர் 800 ரூபா, லேபர் மட்டும் 800 ரூபா, ஸ்ப்ரிங்கு 2 ஸ்ப்ரிங்கு 300 ரூபா. 150 ரூபா தான் ரெண்டாவது வேணும் ஸ்ப்ரிங்கு ஒன்று, அதனால் 2 ஸ்ப்ரிங்கு 150 ரூபா. இந்த கைட்டு வந்து ஒரு 100, திரும்ப டைட் வைக்கணும்னா ஒரு 100 ஆகிடும். மொத்தமாக சேர்த்து ஒரு 1300 ரூபா கிட்ட ஆகும். 1300 ரூபா ஆயிருக்கு, அவ்வளோதான். சரி, நம்மளுக்கு ப்ராப்ளம் முடிஞ்சுதா? ரோடு வண்டிக்கு ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னா. எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன், ஒரு நம்பிக்கை தான். அதே மாதிரி ட்ரம்மு மட்டும் தூக்கி போட்டாச்சு. இதுல இருந்து ட்ரம்மு தூக்கி அதுலயும், அதுல இருந்து ட்ரம்மு தூக்கி இதுலயும் போட்டாச்சு. ரோடு தான் இப்போதைக்கு பண்ணிக்குது. சரி ரைட் மக்களே, ரோடு என்ன சொல்றாங்கன்னா சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். புது பிளாட்டுக்கு போறோம். காமராஜர் போட்டு போற வழியில, அதாவது அந்த ஊர் பேரே வர மாட்டேங்குது. ஒரு 2 வண்டி போயிட்டு இருக்கோம். பில்லு அங்க வச்சிருக்காங்களாம், போங்க அப்படின்றாங்க. உள்ள திரும்பினோடனே சீனிவாசா பிளாட் வரும். அதை தாண்டி ஒரு பிளாட்டு இருந்தாங்க, பேரு நான் வரல. என்ன ஊருக்குன்னு தெரியல, அங்கே போய் தான் பார்க்கணும். இந்த பிளாட்டுக்கு இது வரைக்கும் நான் போனதே கிடையாது. நிறைய பிளாட்டு புதுசாக வந்துச்சு போல. லைட்டு ஆஃப் ஆகுது, எரியுது. இதுக்குள்ளாரெல்லாம் சிஏ பஸ் இருக்கா? இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. உள்ள நுழைஞ்சு வரும்போதே நினைச்சேன், இந்த ரோட்ல லோடு ஏத்தனா பார்த்து ஜாக்கிரதையா தான் வரணும்னு. இங்க பாருங்க, ஒரு வண்டி எப்படி நிக்குது. கிட்டத்தட்ட சாயிர கண்டிஷனுக்கு நிக்குது. இவ்வளோ பெரிய குழி வச்சுட்டு உட்காந்துருந்தா, நம்ம லோடு வண்டி எடுத்துட்டு வந்தா என்ன ஆகுறது?
நல்லா தானே சம்பாதிக்கிறீங்க சிஏ பஸ் வச்சு. இப்போ உங்களுக்கு ரோட்டை போட்டால் என்ன கேடு ஆகுது? தவறான பாதையில் வந்து விட்டோம். அந்த பிளாட் இல்லையா, இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு இதிலே போகணுன்றாங்க. ஆனால் லைன் நிற்குதே, பிளாட்டுக்கு தான் லைன் நிற்குதா ஒரு வேலை. வந்துட்டோம். SCL சப்ளை சேஞ்ச். மணி 12:45 ஆகுது. நமக்கு கரெக்டாக இருந்தாங்க, அப்படியே ஏற்றிட்டேன். கொஞ்சம் வேலை முடிஞ்சது சீக்கிரமாகவே. நான் கல்மாரில் ஏற்றி அங்கே நிப்பாட்டிட்டேன். இங்கே அவுட் பாஸ் போட்டுட்டு செக்யூரிட்டி என்ட்ரி பண்ணிட்டு அவுட் பண்ண வேண்டியது தான். ரைட், கேட் அவுட் பண்ணலாமா? ஹைதராபாத்துக்கு தான் மக்களே, சிம்பிளாக பார்க்கலாம் வாங்க. ரைட், இதில் எப்படியாவது பார்த்து நிதானமாக வெளியே எடுத்துகிட்டு போகணும். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, ரிட்டர்ன் வந்து எம்டியாக. அதான் காலையில் கன்ஃபார்மாக சொல்லிடுறேன். ஆனால் மேக்ஸிமம் வந்து ரிட்டர்ன் வந்து எம்டி தான் வரா மாதிரி இருக்கும். கண்டெய்னரோட வேலிடிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ஏதுன்னு காலைல கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லுவோம். வரும்போது டங்குன்னுச்சு, என்னான்னு தெரியல. இந்த பள்ளமேட்டுக்கு இறங்கி ஏறும்போது மெயின் ரோடு போய் தான் பார்க்கணும். ரோடை இந்த மாதிரி வச்சுக்கிட்டு எம்டி வண்டினா எதனா ஒன்று இது பண்ணிவிட்டோம். லோடு வண்டினா என்ன ஆகுது? மெயின் ரோடு வந்து திரும்பிட்டேன். இது ஒரு வாரம் கட்டி ஒரு ரவுண்டு கட்டு பட்டையெல்லாம் செக் பண்ணிட்டு போவோம். இது வேற டம்முன்னுதா, நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா ரோடு அந்த மாதிரி பள்ளம். முதல்ல மெயின் பட்டையை தான் பார்க்கணும். மெயின் பட்டை தான். ஏதாவது வித்தியாசமா தெரியுதா? எதுவும் இல்லைல்ல. இந்த உள்டை லைட்டாக அடிக்குது போல. ரைட்டு, ஒன்றும் இல்லை. வேற தும்முன்னு போய் பார்த்தே ஆகணுன்ற மாதிரி போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு வண்டி சாஜராம இருக்குதா, நான் போயிட்டு வரதுக்குள்ள இன்னொரு வண்டி நிக்குது. எதுக்கு நிக்குதுன்னா, அந்த ஸ்பீடு பிரேக், 2 ஸ்பீடு பிரேக் வந்து பாருங்க. அதுல ஒண்ணு ஏறி ஒண்ணு டம்முன்னு உட்காந்து கம்மி ஹவுசிங் பக்கத்துல ஓடிக்குதுன்னா வண்டி யாருன்னா அவ்வளோதான் லாக் ஆயிடுச்சு. கட்டு எவ்வளோ சொல்லிட்டுருக்கீங்க, இந்த பக்கம் சொல்லிட்டு அந்த பக்கம் சொல்லிட்டு மாட்டிக்கு எது கொஞ்சம் நல்ல நார்மலான பள்ளமா அதில் ஊற்றி ஏற்றி எடுத்து வரேன். குட் மார்னிங் மக்களே. டைம் 8:30 மணி ஆகுது. எங்க இருக்கான்னு பார்த்தீங்கன்னா தடா. அப்படியே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு ஒரு நேரம் தூங்கிட்டேன். ஏன்னா இங்கே வரவே பார்த்தீங்கன்னா 4 மணி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம்
போகலான்னு பார்த்தா 4 மணி நேரமா ஆயிடுச்சு. பில்லில் எம்டி கண்டெய்னரோட பேப்பரும் இல்லை, எப்போ ரிட்டர்ன் வரணும்னு. அநேகமாக காலைல சொல்கிறான்னாங்க, இது வரைக்கும் சொல்லவே இல்லை. சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போனோன்னா நம்மளுக்கு ரிட்டர்ன் எதனா லோடு பார்க்கலாம், இல்லைன்னா எதுன்னு ஒரு முடிவு பண்ணலாம். எம்டி தான் ரிட்டர்ன் வரா மாதிரி இருக்கும்னாங்க. எத்தனை நாள் இருக்கும்னு தெரியல. அது வேறு நாள் கணக்கை கம்மியாக வச்சுட்டு சீக்கிரமாக வான்ற போகிறாங்களான்னு அதுவும் ஒரு பக்கம் தெரியல. என்ன பண்ணுறது, ஒரு 5 நாள் இருந்து ரிட்டர்ன் வர சொன்னாங்கன்னா கூட பிரச்சனை இல்லை, போய் இறக்கிட்டு வர கரெக்டாக இருக்கும். இல்லை அதிகமாக இருந்ததுன்னா 4 ஏன்னா ரிட்டர்ன் லோடு பார்க்கலாம். ஆனால் போன லோடு மாட்டின்னு முடித்த மாதிரி பார்க்கக்கூடாது. இந்த லோடு கொஞ்சம் ரிட்டர்ன் வரணுமா என்ன ஏன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா 430 கிலோமீட்டர் இருந்தது கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி. அந்த கம்பெனியில் எவ்வளோ வண்டி இருக்கணும்னு தெரியல எனக்கு பின்னாடி. ஆனால் இன்னும் 10 வண்டி ஏற்ற வேண்டியது இருக்குன்னாங்க. ஆனால் நான் நிப்பாட்டின அந்த 4 மணி நேரம் கேப்பில் போய் ஏற்றிட்டு போயிச்சா என்னதுன்னு தெரியல, போய் தான் பார்க்கணும். ஹைதராபாத்தே இருந்தாலும் லோடு இப்போ கொடுத்ததில் ஒரு சின்ன நல்ல விஷயம் இருந்திருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேறு பிளாட்டில் போய் ஏற்றிருப்போம். பிளாட்டு பேர் டக்குன்னு நாம வர மாட்டேங்குது. சப்ளை சேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்டில் ஏற்றிருப்போம் சிஎஃப்எஸில். இதுவே முன்ன மாதிரி ஆல் கார்கோ பீச் ரோட்டில் இருக்கிறத கொடுத்துருந்தாங்கன்னா நான் ஏற்றிக்கிட்டு வர்றதுக்கு எப்படியும் ஒரு நாள் அங்கேயே செலவாயிருக்கு. ஏன்னா ஹார்பர் லைன் அந்தளவுக்கு முட்டிக்கிட்டு இருக்கு. எம்டி வண்டி போனால் கூட விட மாட்டேங்கிறாங்க, திருப்பி விட்டுடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நல்ல வேலை நம்மளுக்கு வெளியே கொடுத்தது இது ஒரு நல்ல விஷயம். இது வரைக்கும் வேண்டை லைனே வந்தது, இது வேறு லைன் பாக்ஸு. இதுக்கு எம்டி எங்கே வருதுன்னு தெரியல. சரி பார்த்துக்கலாம். வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சும்மா தான் இருந்தேன். அப்போலாம் வந்து எந்த லோடு சொல்லலை. இந்த லோடு வாங்கிட்டு நைட்டு ஹைதராபாத் போட்டோம், நீ நைட்டுக்கா போயிட்டு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கேப்பில் தான் வந்து சொல்கிறாங்க மல்லாரி லோடு இது போறியா அப்படின்ட்டாங்க. ஆனால் லோடு போட்டுட்டேன், இதுக்கு மூடி எதனா ஒன்று அதை சொல்லிட்டுனா கூட பரவாயில்ல, டேட் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி பக்கம் போயிட்டு ரிட்டர்ன் எதனா வந்து அரிசியோ இல்லை எதனா ஒன்று லோடு எடுத்து வந்துருந்தான். நான் ஹைதராபாத் ஃபோன் பண்ணேன், ஹைதராபாத் வந்து பில் ரெடி பண்ணிட்டு வந்து சொல்கிறான்ட்டாங்க, வேற ஒன்றும் பண்ண முடியாதுண்ணா அப்படின்னு. சரி ரைட்டு என்ன பண்ணுறது, நம்மளுக்கு அந்த சைடு கட்டிட்டு அவ்வளோ நல்லா தெரியுது, நான் ஒன்றும் பண்ணுறது இல்லை, போய் வருவோம் அங்கே பார்த்துலாம். ஆனால் ஒன்று எனக்கே கொஞ்சம் கடுப்படிக்குது தான். அதை தான் ஹைதராபாத் வந்து ஸ்டெப் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். உங்களுக்கே ஒரு விஷயம் தெரிய பார்த்து சொல்கிறேன் பாருயா, இந்த இடப்பட்ட கேப்பில் நான் ஒரு ஹைதராபாத்தே போயிட்டு வந்தேன், எந்த வீடியோவே எடுக்கல. மாதிரி எடுக்க கொஞ்சம் ஒரு வீடியோ எடுக்கிறோமா கொண்டு போய் நிப்பாட்டுறோமா, அந்த சின்ன நேரம் கேப்பில் தான் அந்த வீடியோ கொஞ்சம் எடிட் பண்ணலாம். விட்டு எடிட் பண்ணுறேன். இப்போ நான் எங்கே எடிட் பண்ணுறேன்னா அந்த இடத்துல உட்காந்து அடுத்த ரெஸ்ட் எடுக்கிற கொஞ்ச நேரம் பிரேக் எடுக்கிற நேரத்தில் நாங்கள் ஒரு 5 நிமிஷம் எடிட் பண்ணுறேன். சரி ரைட்டு ஒரு ரோடோட அது மாதிரி ஃப்ரீயாக போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு எந்த வீடியோவும் எடுக்கல, எடிட்டிங் எதுவுமே கிடையாது. நான் பாட்டாலே ஃப்ரீயாக போயிட்டு வந்தேன். அதான் கொஞ்சம் முடியல, நம்மளுக்கும் வேலையை பார்த்துட்டு பண்ணுறோமா கொஞ்சம் சிரமமா இருக்கு. வந்து வரும்போதே யோசிச்சுட்டு இருந்தேன், ரொம்ப நேரமா அந்த கார் நிக்குதுன்னு. எடுக்கலான்னு பார்த்தா மூவாயிடுச்சுப்பா. டோல்கேட்ல ஏதோ ஒன்று கடுப்பாரு. தாண்டா இந்த வேலை பார்த்துட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் அந்த சவுண்டு வருதான்னு பார்த்தீங்கன்னா வரல, நின்றுச்சு. என்ன பண்ணுறது, கொஞ்சம் சின்ன வேலை தான், கொஞ்சம் அதை அப்படியே மிஸ் ஆகிடுதா, அதனால் எதனா ஒரு புதுசாக ஒரு பிரச்சனை வந்துடுது. சரி ஓகே, இப்போ சரி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பிரேக் அடித்தாலும் அந்த சவுண்டு வரல டப்புன்னு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ட்ரக்குன்னு டிராஃபிக் ஜாம் பண்ணி வச்சுக்கிறீங்க.
காரோட பம்பரா. ஆமா, செவுத்துல போய் விட்டாங்களோ. லெஃப்ட்ல கீழே சர்வீஸ் ரோட்ல இருந்து வந்திருக்காங்க போல, அப்படியே ஸ்ட்ரைட்டா கண்டையில விட்டுருக்காங்க. ஒன்னா இருக்காது யாருக்கும். ரோட்ல எவ்வளவு மண்ணு போட்டி கிடக்குது. நானும் அங்க இருந்து வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். இந்த சைடு போற கிலோமீட்டர் போர்டு எல்லாமே வந்து கட்டி வச்சிருக்காங்க. ஏன்னு தெரியலையே, எதனா மாற்றம் பண்ண போறாங்களா இல்ல என்னன்னு தெரியல. இது வரைக்கும் ஒரு 3-4 இது பார்த்துட்டேன். 3 இதையும் கட்டி தான் வச்சிருக்காங்க லெஃப்ட்ல கீழே. எதற்காக என்று தெரியல. காவேரியில இருக்க வண்டி அதை நிக்குது. டீ குடிச்சிட்டு போலாம். 1:30 மணி ஆகுது. 1:30 மணி ஆகுது. சாப்பிட வேண்டியதுனா சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் ஹோட்டலில் மட்டும்தான் இருக்கும். சாப்பிட விருப்பம் அதான் பசி அடிக்க மாதிரி எவ்வளோ பார்த்துலான்னு போறேன். போற வயல எவ்வளோதான் கடந்து செல்றதா இருக்கு பாருங்க. ஒங்கோல இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கு. நான் அப்படியே போயிட்டு இருக்கேன். சாப்பிடவும் தோணல, ஒன்றும் இல்லை. இந்த இடம் பாருங்க, ஃபுல்லா எறா வளர்ப்பு, எறா பண்ணை. அப்படியே கொட்டை கொட்டையா நோண்டி அதில் தண்ணி விட்டு அதில் எறாவோ அப்புறம் நண்டு கூட இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வளர்ப்பாங்க இல்லையா, அதோட தொட்டிங்க. முன்னாடி வேட்டை நடக்குது. நிப்பாட்டுறது எல்லாம் தமிழ்நாடு வண்டி மட்டும்தான். 300 పరిపోయింది. ఎంట్రీ కూడా ఉடனே இல்லைனா கேஸ். பண்றது ஒன்றும் இல்லைனா. அழகா ஒரு 5 பேர் வந்துக்கிறாங்க. ஒரு கார் எடுத்துக்கிறாங்க, கொண்டு வந்து டோல்கேட்லயோ இல்லை ரோடு எங்கே அகலமாகுதோ அங்கே கொண்டு வந்து போட்டு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 50 ரூபா 60 ரூபா வரைக்கும் வசூல் பண்ணிட்டு அதை எவ்வளோ பேர் பங்கு போட்டு பிரிச்சு எடுத்துட்டு போயிடுறாங்க போல ஜாலியா. கவர்மெண்ட்டுக்கு போனா கூட பரவாயில்லையே இந்த காசு. மாம்பழ வண்டி 9 பாலத்துக்கு மேல கவுந்து போய் கிடக்குது. வடக்கு வண்டியா அது உள்ள போய் நிக்குது. எங்கேயோ குத்திட்டு இருக்கிறாங்கப்பா. முன்னாடி போன வண்டி ஸ்பீடு பிரேக்குக்கு பிரேக் அடிச்சிருக்கும் போல, இவர் பின்னாடி குத்திட்டு இருக்கிறார்.
இந்த லைன்ல ஒரே இன்னைக்கு சம்பவமா பார்த்துட்டு வரோமே என்னன்னு தெரியல. இன்னும் 285 கிலோமீட்டர் இருக்குதா அப்படின்னா நம்ம இன்னும் ஒரு 330 கிலோமீட்டர் வேற போக வேண்டியது இருக்கு. ஷோல்டர் பெயினும் இருக்குது. ஸ்டேரிங் ஃப்ரீயாக வர வரைக்கும் அப்படிதான் இருக்கும். வேலை பார்த்துட்டு வந்து எல்லாம் டைட்டாக தான் இருக்கு. ஓரளவுக்கு அப்போ உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல தான், இருந்தாலும் இந்த அளவுக்கு சரியாயிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அங்கே எந்த பக்கம் நான் திருப்பி விட்றேன்னா அப்படியே 2 பக்கம் எந்த பக்கம் திருப்பி விட்றேன்னா அதே பக்கம் அப்படியே நின்றுடும். இது வந்து எதனாலே கொஞ்சம் இதுவாக இருக்கு. நானும் முடிஞ்ச அளவுக்கு ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன். ஆனா அங்க போற மாதிரியே தெரியல. ரொம்ப நேரம் ஆகுது. எங்க போயிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா பெரியூர்ல ஊருக்கு அவுட்டர்ல போயிட்டு இருக்கேன். ஒரு 240 கிலோமீட்டர் வரும். டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுது. பரவாயில்ல, இந்த டோல்கேட்ல இருக்கிறவங்க வண்டி நிப்பாட்டல, ஆனா ஒங்கோல்ல இருக்கிறவங்க வாங்கிட்டாங்க. இவங்க இருக்காங்க, ஒரு சில நேரம் கண்டெய்னரை பார்த்தா விட்டுடுறாங்க. ஆனா அங்க அப்படி இல்லை. அங்க ஒரு 300 ரூபா போச்சு. நான் அதை வச்சுதான் தெலுங்கானா பார்டர் பாஸ் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனா முடியாத போச்சு. ஆந்திரால இருந்து தெலுங்கானா வந்துட்டேன். தெலுங்கானா பார்டர் ஆர்டிஏ செக் போஸ்ட்ல 300 ரூபாய் தான் இருந்தது. சார் ஆகுதான் சார், செக் போஸ்ட்ல வாங்கிட்டாங்க, என்கிட்ட காசு இல்லை வேற அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வரேன். சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நின்றுக்கிறதுனா அப்புறமா போன்ட்டாங்க. வந்து வாங்கிட்டாங்க. என்ன 100 ரூபா கம்மியாக வாங்கியிருக்காங்க, அவ்வளோதான். கையில் 10 ரூபா கூட காசு இல்லை. கையில் காசா இல்லை. இதில் தான் இருக்கும் 500 ரூபா இருக்கும். அதை வேணா ஏடிஎம் கட்டே எடுக்கணும். ஒங்கோல் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி அங்கே அநியாயமாக 300 ரூபா போச்சு. அது இருந்திருந்தால் நான் இதெல்லாம் அவங்ககிட்ட எதுவும் சொல்லாத நம்மளால கூட்டு நம்ம போயிட்டே இருந்திருப்பேன். ரைட்டு பார்க்கலாம் போகிற வழியில். எக் ரைஸு, பரோட்டா, சப்பாத்தி தான் இருக்கும். சரி அதனால சப்பாத்தி கேட்டிருக்கேன், வரட்டும். 2 சப்பாத்தி வந்திருக்கு. இதே போதும், சாப்பிட்டு கிளம்பலாமா? சப்பாத்தி சாப்பிட்டாவே இல்லை. ரெடிமேட் சப்பாத்தி. எங்க இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மிராலியோட ஊரு. சரி காலைல டிஃபன் எல்லாம் போடுவாங்களே, சரி இங்கே சாப்பிட்டு போவோம், ஏன்னா தோசை கீசை இருக்குமான்னு பார்க்கலான்னு பார்த்தேன். தோசை எதுவும் இல்லை. ஆனால் சரி ரைட்டு, எக் ரைஸ் இருக்குது, சப்பாத்தி இருக்குது, பரோட்டா இருக்குன்னாங்க. சரி பரோட்டா சாப்பிட்றதுக்கு தேவையில்ல, சரி சப்பாத்தியே 2 வாங்கி சாப்பிட்லான்னு பார்த்தா அது என்ன ரெடிமேடாக என்ன எதுன்னு தெரியல.
சுத்தமா சாப்பிட்டே இல்லை, அப்படியே ஒரு மாதிரி ஹார்டா இருந்தது. சரி அது கூட பரவாயில்ல, தொட்டுக்கிறதுக்காவது இது பண்ணுவாங்கன்னு பார்த்தா காலையில இந்த பூரிக்கு சப்பாத்திக்கு பூரிக்கு கொடுப்பாங்களா உருளைக்கிழங்கு, அது வச்சுட்டானுவ, அதுவும் வேலைக்கு ஆகல. எதையோ ஒண்ணு இருந்தது பிச்சு போட்டு வந்துட்டேன். அதுக்கு 60 ரூபாய். ராபா ஹோட்டலுக்கு போயிருந்தா சப்பாத்தி 10 ரூபா, அது தொட்டுக்கிறதுக்கு எதனா வாங்கியிருக்கணும், அது ஒரு 80 ரூபா கணக்கு வந்திருக்கும். நான் ஒன்றும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குன்னு சொல்லலாம். ரைட் பரவாயில்ல. ஓட்ட மாடல மக்களே, இன்னும் ரொம்ப நேரம் ஆகுது, போயிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் இன்னும் போய் ரீச் ஆகல. ஹைதராபாத் 46 கிலோமீட்டர் இருக்குது. ஒரு மேட்டில் அப்படியே அடங்கி போயிடுச்சு. இந்த ரோடு திரும்பினதுலேருந்து நானும் மேலே கீழே ஏறி இறங்கிட்டு இருக்கேன். ரிங் ரோட காணாம். ரிங் ரோடு டோல்கேட் என்டர் பண்றேன். ஓகே. வந்துட்டேன் கம்பெனி பக்கம். ரைட், கம்பெனி கேட்டுக்கு வந்துட்டேன். உள்ளே போய் கேட்டு வந்துட்டேன். அவங்க வெயிட் பண்ணப்பா, காலைல சொல்கிறேன் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே மக்களே, இந்த வீடியோ நான் அதோட என் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.